நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே பட்டப்பகலில் வீட்டில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற நிலையில் இதில் 3 பேர் ஈடுபட்டிருந்ததாகவும் 2 பேர் தப்பியோடிய நிலையில் சிக்கிய ஒருவரை பொதுமக்கள் கயிறு மூலமாக கட்டி வைத்து தர்மடி கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண்குமார் வழங்க நாம் கேட்கலாம். அருண்குமார், விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த பள்ளிப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம் என்பவரின் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் 3 பேர் வீட்டின் உள்ளே சென்று பீரோ உடைத்து திருட முயன்றுள்ளனர். அப்பொழுது அப்பகுதியாக சென்றவர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்திருப்பதை கண்டு உள்ளே நுழைந்து பார்த்த பொழுது 3 திருடர்கள் இருந்ததை அறிந்த பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முயன்ற பொழுது 2 நபர்கள் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் மட்டும் பொதுமக்கள் பிடித்து அப்பகுதியில் உள்ள கம்பத்தில் வைத்து தர்மாடி கொடுத்து அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட இளைஞர் யார், இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்கின்ற பல்வேறு கோணங்களில் அச்சரப்பாக்கம் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட தர்மாடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட இளைஞர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர் என்பது முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. தற்பொழுது அச்சரப்பாக்கம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து நகையை திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையான ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.